இருவர் படுகாயமடைந்துள்ளனர். இதன் கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தற்போது அங்க என்ன நிலைமை நீடிக்குது, விவரிங்க. உமா, தற்போதைக்கு இந்த நிலைமையை போலீசார் முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். 2 மணி நேரத்திற்கு முன்பு போரூரில் இருந்து வடபுழை நோக்கி வந்து கொண்டிருந்த சாலையிலே சாலிகிராம பகுதியில் 80 அடி சாலை இடதுபுறமாக திரும்புகிறது. அந்த பகுதியில் 2 சக்கர வாகனத்தில் 3 பேர் வந்திருக்கிறார்கள். அந்த பகுதி சாலை சந்திப்பிலே KK நகர் டிராபிக் இன்ஸ்பெக்டர் சர்க்குணம் அந்த பகுதியில் நின்றிருக்கிறார். அப்பொழுது அவர் 3 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களை தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர்களை பிடித்து முயற்சி செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அவர்கள் திடுக்கிட்டு வேகமாக வண்டியை ஓட்டியிருக்கிறார்கள் என்றும், அப்பொழுது சென்டர் மீடியன் என்று சொல்லப்படக்கூடிய நடுவில் இருக்கும் சாலைக்கு நடுவில் இருக்கும் சுவரில் மோதி இருக்கிறார்கள். அப்பொழுது கூட வந்த பின்னால் அமர்ந்து வந்தவர்கள் நேரடியாக அந்த சென்டர் மீடியனில் கூரான ஒரு கம்பி இருந்திருக்கிறது. அந்த கம்பி மேல் அவர்கள் வயிறு விழுந்து கிழித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இருவரும் கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே பொதுமக்கள் நேரடியாக வந்து இதற்கு போலீசாரிடம் நியாயம் கேட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு உள்ளூர் மக்கள் கிட்டத்தட்ட 500 600 பேர் வரைக்கும் இந்த பகுதியில் குழுமியிருந்தார்கள். போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த பொழுது கல்வீச்சு தாக்கப்பட்டது. கல்வீச்சு அந்த வாகனங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன. போலீசாரும் தாக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் கடுமையான போலீசார் மீது ஒரு கோபத்தை வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் இதுபோன்ற சம்பவங்கள், அதாவது இருசக்கர வாகனத்தில் வருவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடமிருந்து பணம் பறிப்பதாக ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பதில் நமக்கு இப்போதைக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் தொடர்ந்து இந்த பகுதியில் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் போலீசார் அந்த 3 பேர் வந்த வாகனத்தில் வந்தவர்களை அடித்திருக்கிறார்கள் என்று சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் சொன்ன இன்னொரு தகவல் என்னவென்றால், போலீசார் கடுமையான முறையில் நடந்து கொண்டதால் தான் அவர்கள் இதுபோன்ற நிலை தடுமாறி சென்டர் மீடியனில் விழுந்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் குறித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட போலீசார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பொதுமக்கள் முன்னிறுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த பகுதி சம்பவம் கேட்டவுடனே இந்த பகுதியில் 400க்கும் அதிகமான போலீசார், அதிரடிப்படை போலீசார் எல்லாம் குவித்திருக்கிறார்கள். இப்போதும் கூட பார்க்கலாம், இந்த பகுதி முழுவதும் காவல்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த பகுதி முழுவதும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு பிறகு போலீசார் இப்பொழுது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். வாகனங்களை இயக்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபருடைய தாய் வந்திருக்கிறார். நம்மிடம் பேச ஒரு குழந்தை உயிரை பார்த்தடா, எத்தனை நாள் பட்டினி கிடந்து பார்த்து நாங்க சமந்தரப்பா, எங்க வயிறெல்லாம் எரியுது, எங்களுக்கு உயிரை கொடுப்பீங்களாடா தெய்வமே, யாரோட காத்தாண்டாடா இப்படியாடா கொள்ளுவீங்க. உங்க தம்பி பேர் என்ன? தம்பி பேர் என்ன? எங்க இருந்து போயிட்டு வந்தாரு? அவர் பேர் என்ன? எங்க இருந்து போயிட்டு வந்தாரு? நாங்க இங்க கண்ணுக்கு நேரம் பார்த்தோம்பா பிள்ளைய, நாங்க கண்ணுக்கு நேரம் பார்த்தோம்பா பிள்ளைங்க. கடைசியாக கண்ணகி நகரில் தனது மகனை பார்த்ததாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் கூடுதலாக தகவல் அவர் கொடுக்கும் சூழ்நிலை அவர் இல்லை என்பதை உணர முடிகிறது. அவருடைய மனநிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அவருக்கு இப்பொழுதுதான் தகவல் கிடைத்திருக்கிற நிறைய சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய மனக்குமுறை கொட்டி தீர்த்திருக்கிறார். இப்படி இந்த ஒரு உணர்ச்சி பெருக்காகவே கடந்த பொதுமக்களிடம் அவ்வளவு கோபம் இருந்ததை பார்க்க முடிகிறது. இதற்கான காரணம் என்பதையும் தற்பொழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் போலீசார் மீது இவ்வளவு கோபமாக பொதுமக்கள் நடந்து கொள்வதற்கு காரணம் என்ன என்பதும் தற்போது முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் இப்பொழுது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரு மரங்களும், அதாவது இந்த சாலையில் சம்பவம் நடந்த பகுதிக்குள் கூட்டமாக மக்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இருபுறமும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் நடந்த இடத்திலும் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிரடி போலீசார் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக தற்பொழுது போலீஸ் மயமாகவே இந்த பகுதி காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் போலீசார் மீது தவறு இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் முழுமையான விசாரணை வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். கூடுதலாக பல்வேறு தகவல்களையும் போலீசார் தரம் மறுக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சம்பவ இடத்திலேயே இருவர் உயிரிழந்ததாக சம்பவத்தை பார்த்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தற்போதைக்கு போலீசார் ஒருவர் தான் உயிரிழந்திருக்கார் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. இறந்தவனுடைய முகவரிகள், பேர், இப்படி அடிப்படை தகவலையும் கூட போலீசார் தரம் மறுத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் உள்ள போலீசாரும் சரியான முறையில் தகவல் கொடுக்கவில்லை. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த தவறை வாகன ஓட்டிகள் மீது சுமத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே இந்த பகுதியில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த பகுதியில் வந்த சமூக ஆர்வலர்கள் என்ன தெரிவிக்கிறார் என்றால், இந்த பகுதியில் அதிக அளவில் போலீசார் அத்துமீறி நடந்து கொள்கிறார்கள். போலீசாரினுடைய அத்துமீறல் காரணமாகத்தான் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருப்பதாக பொதுமக்கள் பார்க்கிறார்கள். எனவே இந்த அத்துமீறலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக இந்த பகுதி முழுவதும் வாகனங்கள் எதுவும் இயங்கவில்லை. பொதுமக்கள் எல்லாம் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருந்த கடைகள் அனைத்தும் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஆற்காடு சாலை என்பது
தற்பொழுது ஒரு பரபரப்பான பகுதி. இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது கடுமையான நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் கூடியிருந்த மக்களை போலீசார் உடனடியாக இருந்து கலந்து செல்ல வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடைபெற்றார்கள். சென்னை மாநகர தெற்கு இணை ஆணையர் அருண் தலைமையில் ஒரு குழு வந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதி பொதுமக்களிடம் விசாரணை நடத்தி மேற்கொண்டார்கள். பொதுமக்கள் கலந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை ஒலிபெருக்கி வாயிலாக அவர்கள் தெரிவித்தார்கள். இதையடுத்து பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இப்பொழுது இந்த பகுதியில் தற்பொழுது போலீசார் குவிந்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக போலீசார் இந்த பகுதியில் இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பொதுமக்கள் சரியான விசாரணை வேண்டும், சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். உமா மகாலிங்கம், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது நமது இணைப்பில் வழக்கறிஞர் ஸ்டாலின் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 2 பேர் செல்லக்கூடிய இருசக்கர வாகனத்தில் 3 பேர் சென்றிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து காவலர்கள் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் உயிரிழப்புக்கு காரணமான காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வழிகள் இருக்கிறதா? கண்டிப்பா வழிகள் இருக்குமா. இப்ப என்ன விஷயம்னா, நீங்க நியூஸ் தகவலை வைத்து பார்க்கும்போது, இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு வர இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது 2 பேர் பதிலா 3 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து ஒரு டிராபிக் வயலேஷன் தான். ஸோ டிராபிக் வயலேஷனை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு அதை நல்ல விதத்துல கையாளுறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. அந்த வண்டியை சாதாரணமா தடுத்து நிறுத்திருக்கலாம். இல்ல அதை மீறி போகும் பட்சத்துல அடுத்த சிக்னலுக்கோ இல்ல அடுத்த ஜங்ஷன்ல இருக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு வயர்லெஸ் மூலமா தகவல் அனுப்பி இந்த வண்டியை வந்து நீங்க வந்து பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதை மீறி இப்போ நீங்க டிவியில வர இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது அந்த வண்டியை வந்து சேஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இது ஒரு கிரிமினல் வழக்குகள்ல இது மாதிரி சேஸ் பண்ணி பிடிக்கிறத நம்ம நியாயமா எடுத்துக்கலாம். டிராபிக் வயலேஷன், டபுள்ஸ் போற வண்டியில ட்ரிபிள்ஸ் போயிருக்காங்கன்றதுக்காக இப்படி சேஸ் பண்ணி, அதுவும் வந்து அதிகமா போக்குவரத்து உண்டான இடங்கள்ல இது மாதிரி சேஸ் பண்ணி இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருக்கும் போது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவரோ இல்ல பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமோ கண்டிப்பாக அவங்க மேல தவறு இல்லாத பட்சத்துல, வேற எந்த குற்ற வழக்குக்காகவும் அவங்க காவல்துறை அவங்கள சேஸ் பண்ணாத பட்சத்துல கண்டிப்பா வந்து காவல்துறை மேல அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டப்படி வாய்ப்பு இருக்குமா சார்? அதாவது விதிமீறலுக்கு இந்த மாதிரியான வாகனங்கள் செல்லும் பொழுது போக்குவரத்து காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சார்? நிறைய முதல் சிம்பிளான நடவடிக்கை வண்டியை தடுக்கலாம். வண்டியை தடுக்கும் போது அவங்க மீறி செல்லும் போது, இப்போ ஒரு டிராபிக் அதிகம் இல்லாத பகுதி அப்படின்ற இடத்துல அவங்கள வந்து பின்தொடர்ந்து அந்த வண்டியை தடுக்க முயற்சி செய்யலாம். ரொம்ப எளிதான முறை நம்பரை நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நம்பரை நோட் பண்ணிட்டா எல்லா டேட்டா பேஸும் காவல்துறை கிட்ட இருக்கு. அந்த சம்பந்தப்பட்ட வண்டியோட நம்பரை நோட் பண்ணிட்டு அந்த நம்பரை வச்சு வண்டியோட உரிமையாளருக்கு அந்த அட்ரஸ்ல வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு டிராபிக் வயலேஷன் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி அறிவிப்பு அனுப்பலாம். அறிவிப்பு அனுப்பி அவங்கள சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பா டிராபிக் வயலேஷன்ஸ்க்கு சேஸ் பண்ணி தான் பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுமா. சார், நீங்க இணைப்புல வந்து தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மகாலிங்கம், நீங்க இணைப்புல இருக்கீங்க. தற்போது அங்க இருக்கிற நிலைமை என்ன? சாலை மறியல் பொதுமக்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அங்க இருக்கிற நிலைமை என்ன? அதாவது இந்த பகுதியில் பொதுமக்கள் ஒரு புகார் எழுதி அதில் அனைவருடைய கையெழுத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புகார் என்ன எழுதியிருக்கீங்க? அதாவது புகார்ல வந்து காலையில ஒரு 11 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மாணவர்களை போலீஸ் தடுத்து, அதாவது அவர்களுடைய சட்டையை பிடித்து இழுத்து அடித்ததில் கம்பியில் மோதி பயங்கரமான விபத்து ஏற்பட்டு அதனால் அவர்கள் தடுமாறி கீழே விழுந்தார்கள். அவர்களை பொதுமக்கள் வந்து மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அதில் ஒருவர் வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே அவர் வந்து இறந்துட்டாரு. அடுத்தவர் வந்து பேராபத்தில் இருக்காரு. ஸோ அதனால அந்த புகாரின் பேரில் அந்த காயத்தை ஏற்படுத்தி அந்த விபத்தை ஏற்படுத்திய காவல்துறையினர் மீது கொலை குற்ற பிரிவிலே அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் புகார் கொடுத்திருக்கோம். அதில் எல்லா பொதுமக்களும் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பொதுமக்களுடைய இயக்கமாகவே தற்பொழுது மாறியிருக்கிறது. குறிப்பிட்ட குறைந்த நேரத்திலேயே பொதுமக்களின் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். எனவே தற்பொழுது காவல்துறைக்கு ஒரு கடுமையான நெருக்கடி இந்த வழக்கின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது பொதுமக்கள் மத்தியில். மகாலிங்கம், கடந்த அரை மணி நேரத்திற்கு முன்பாக போக்குவரத்து காவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் நிலை தடுமாறி தடுப்புச் சுவரில் மோதி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். மற்றவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை அடுத்தடுத்த செய்திகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. இனி மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.